ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவான்மியூர் மார்க்கெட் தான் போயிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு குட்டி கோயம்பேடுன்னே சொல்லலாம், ரொம்ப குட்டி கோயம்பேடுன்னு சொல்லலாம், பெரிய கோயம்பேடு இல்லை. ஆக்சுவலாக திருவான்மியூர் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே நான் பார்த்துருக்கேன். அது ஒரு 20 வருஷம் பழமை 20 வருஷத்துக்கு பேக்லேருந்தே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ வருஷம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ திருவான்மியூர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகளுமே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது. எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹோல்சேல் ஷாப்ஸ்க்கு, காய்கறி கடைகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம். திருவான்மியூர் மார்க்கெட்டில் வந்து ஆக்சுவலாக கூடைகளில் வச்சு இந்த மாதிரி 10 ரூபாய், 20 ரூபா இந்த மாதிரி காய்கறிகள் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த காய்கறிகள் வந்து இந்த ஒரு கூடை வாங்கி நம்ம சமைச்சாலே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். கீரை வகைகள், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு எல்லாமே கிடைக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்டாலே இருக்குது. ஒரு சைடு வந்து நிறைய அப்பளம், வீட்டில் போட்ட வத்தல், வடகம்னு எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஒன்று ஈவினிங்கில் வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து மார்னிங் டைமில் வந்து வாங்கலாம். ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஆக்சுவலாக வந்து காலையில் வந்ததும் போய் மிச்சம் இருக்கும். ஸோ ஈவினிங்கில் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ அதனால் இந்த 2 டைம் வந்து ஷாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வெயிலும் இருக்காது. திருவான்மியூர் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய மார்க்கெட்னே சொல்லலாம். இந்த மார்க்கெட்டோட லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ரிட்டர்ன் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஒட்டின மாதிரி போனால் இங்கே விற்கிற 20 ரூபா பொருட்கள் எல்லாமே இங்கே 10 ரூபா. உள்ளே இன்னமும் சீப்பாக இருக்கும். பட் நிறைய பேர் உள்ளே போக மாட்டாங்க. ஃப்ரண்ட்லேயே கூட்டமாக அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் ஈவினிங்கில் எடுத்தது தான். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிள்ளையாரோட ஸ்டாச்சு. இதுலேருந்து இப்படி திரும்பினோடனே இங்கே ஒரு பெரிய பஜார் மார்க்கெட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது. பெரிய பார்க்கிங் ஏரியா. அது நிறையா லாரி, வேன், கார் எல்லாமே நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஆக்சுவலி அங்கே ஃப்ரீ தான். இந்த பார்க்கிங் சுற்றி வந்து பூக்கடை இருக்குது, மளிகை கடை இருக்குது. நான் அங்கெல்லாம் கூட வந்து மளிகை சாமான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா சுற்றி தான் அந்த கடைகளே இருக்குது. தாராளமாக அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் காய்கறி வாங்கணுன்னா நிச்சயமாக திருவான்மியூர் மார்க்கெட் வாங்கலாம். கோயம்பேடு மார்க்கெட் போக முடியாதவங்க திருவான்மியூர் மார்க்கெட் வந்து காய்கறிகள் வாங்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி சண்டே நானும் ஹாப்பியாக காய்கறி வாங்கிட்டேன். நீங்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினா திருவான்மியூர் மார்க்கெட் வந்து வாங்குங்க. அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே வீடியோ. நாளைக்கு மண்டே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.